ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ இன்றைக்கி நம்ம சந்துரு சில்வர் ஸ்க்ரீனில் விருதுநகரில் இப்போ புதுசாக ரெனோவேட் ஆகி ஒரு ஃபேன்ஸ் ஃபோட்டோ வந்து உருவெடுத்திருக்க ஒரு ப்ராப்பரான ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ரைட்ஸி குரூப் அவங்க இப்போ எடுத்திருக்க ராம் தேட்டர், ரைட்ஸி ராம் அட் விருதுநகர், இதோட கவரப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட லொக்கேஷன் வந்து நான் வந்து பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துக்கோங்க. ஸோ தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் டிக்கெட் கலெக்ட் பண்ணுற கவுண்டர் இருக்குது. அங்கே நீங்கள் டிக்கெட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அண்ட் இந்த சைடு அந்த போர்ஷன் பார்க்குறீங்க, 2 வீலர் அண்ட் 4 வீலர் ஃப்ரண்ட்டில் பார்க் பண்ணுறதுக்கும் ஒரு எனஃப் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆக்குபென்சி பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பார்க்கிங் ஏரியானே சொல்லலாம். இவங்க 2 வீலருக்கு வந்து 10 ருபீஸும் 4 வீலருக்கு வந்து 30 ருபீஸும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்துட்டு ஃப்ரண்ட் கேபினோட என்ட்ரன்ஸில் இருக்கிற ஃப்ரண்ட் கேபின். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் ஸ்க்ரீனும், அது போக வந்து ரைட் சைடில் வந்து காஃபி டெராஸ் ஏரியாவும் இருக்குது. ஸோ காஃபி டெரா வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன், சிப்ஸு, கூல்ட்ரிங்க், இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களுமே அவைலபிள் இருக்குது. டீ காஃபி எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் தான் இங்கே இருக்குது. எக்கனாமி ப்ரைஸிங்லேயே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இங்கே இந்த இருக்கிற எலிவேஷன், ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைனும் வந்து பார்த்திங்கனாலுமே ஓரளவுக்கு வந்து நீட்டாகவும் எலிகண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து இவங்க ஹைஃபையாகவும் கொடுக்கல, அதே நேரத்தில் வந்து ஒரு நார்மலாகவும் இல்லாமல் நல்ல ஒரு நீட் அண்ட் எலிகண்ட்டான ஒரு ஆடிட்டோரியம்னே சொல்லணும். இந்த ஃப்ரண்ட் கேபின்லாம் இவங்களோட டிசைன் பண்ணியிருக்கிறது. அண்ட் தென் ரெஸ்ட் ரூம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் ஹைஜீனாகவே இருந்ததுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இவங்க ஒவ்வொரு ஷோ பை ஷோவும் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் ஹைஜீனாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க ரெஸ்ட் ரூம் எல்லாமே. வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். ஸோ என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ், ஃப்ரண்ட் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ஃபேன்ஸ் ஃபோர்ட்னு சொன்னது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் செலிப்ரேட் பண்ணும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸில் ஆடியன்ஸ், ஃபேன்ஸ் வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக நல்லா ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஆடிட்டோரியம் வந்து ரெட் வித் பிளாக் தீம். ஸோ இது வந்து ஜென்ரலாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மேக்ஸிமம் தியேட்டர்ஸில் போகிற ஒரு சேஃபான ஒரு என்னது கலர் தீம்னே சொல்லலாம். அந்த மாதிரி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கலர் தீம், பிளாக் வித் ரெட், இந்த ஒரு பர்டிகுலர் ஆடிட்டோரியமுக்கு. அதுவும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே லைட்டிங் இருக்குல்ல, இந்த லைட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த ஃபேன் செலிப்ரேஷன் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெட் வித் பிளாக் தீம் வந்து உண்மையிலே ரொம்ப கரெக்டாக செட் ஆகிருக்குன்னே சொல்லணும். இங்கே இவங்க ப்ரொஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டி 4K ப்ரொஜெக்ஷன் அண்ட் டால்பி டிஜிட்டல் சொன்னது டிடிஎஸ் இது தான் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. பஞ்ச் அண்ட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பஞ்ச் அண்ட் பேஸ் இருக்குது இந்த சினிமா, இந்த ரைசி சினிமா விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, நீட்டான ஒரு ப்ரொஜெக்ஷன் வித் வந்து ஒரு சவுண்ட் வந்து ஒரு டைனாமிக்காக அவ்வளோ தூரம் ஒரு வைப்ரண்ட்டான ஒரு சவுண்ட் இருக்கணும். அந்த வைப்ரண்ட்டான ஒரு சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே இங்கே இருக்குது. அண்ட் சீட் இப்போ பார்க்குறீங்க ஓரளவுக்கு குஷன் புஷ்பேக் சீட்ஸ் தான் இங்கே. அண்ட் லெக் ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு லெக் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து இவங்க சீட்ஸை வந்து சும்மா ஃபில் பண்ணிடணும் அப்படின்றத பற்றி யோசிக்காமல் ப்ராப்பராக ஆடியன்ஸ் கவுண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலுமே அந்த லெக் ஸ்பேஸோட ஒரு நல்ல ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உண்மையிலே வந்து ரொம்ப அதிகமாகவே வேலை பார்த்துருக்காங்கன்னே சொல்லணும். அது போக இந்த ரோவும் வந்து பார்த்திங்கனாலுமே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அந்த ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம். அந்த ஃபுட் ஸ்பேஸ் பார்க்குறீங்க நீங்கள், லெக் ஸ்பேஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து நல்லா கால் நீட்டி உட்காந்து படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போது இங்கே இருக்கிற சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படி என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். இவங்க டிக்கெட்ஸை வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. எலைட், ப்ரீமியம் அண்ட் பாக்ஸுன்னு பிரிக்கிறாங்க. இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாங்க. ப்ரீமியம் பாக்ஸும் எலைட் வந்து கவுண்டருக்கு வச்சுருக்காங்க. ஒரு சில படங்களுக்கு வந்து அவங்க ஆன்லைன்லேயுமே ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க மேக்ஸிமம் டிக்கெட் ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா 150 வரைக்கும் வைக்கிறாங்க பெரிய பட்ஜெட் மூவிஸ் வரும்போது. அதர் தென் தட் இங்கே டிக்கெட் ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா 110 அண்ட் பாக்ஸுக்கு வந்து 130 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 3D மூவிஸ்க்கு வரீங்க, இப்போ ஜுராசிக் பார்க் ரன் ஆகிட்டு இருக்குது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 130 ருபீஸ் வந்து எலைட் அண்ட் ப்ரீமியமுக்கும், பாக்ஸுக்கு வந்து 150 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. எலைட் அண்ட் ப்ரீமியம்
ரோ சேர்த்து மொத்தம் 391 பேரும், பாக்ஸில் ஒரு 37 பேரும்னு ஆக மொத்தம் இங்கே ஒரே டைமில் ஒரு ஷோவில் வந்து 428 பேர் வந்து படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி இந்த தேட்டரில் இருக்குது. ஸோ இங்கே இருந்த ப்ரொஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ரொஜெக்ஷன். நம்ம ரெக்வஸ்ட் பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து அதிகமாக வச்சா நல்லா இருக்குன்னு. அதுக்குமே வந்து அவங்க சொன்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வேலிடான ரீசனாக இருந்தது. ஸோ மறுபடியுமே இப்போ பிரைட்னஸ் டல்லாக இருக்குன்றது ஃபீல் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் நாளில் மறுபடியும் அந்த ஒரு ப்ராப்பர் ப்ரொஜெக்ஷனை பார்ப்பீங்க அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் தென் சவுண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் நாச், கண்டிப்பாக வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சவுண்ட். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வந்து சோட போகாது அப்படிம்பாங்க. அந்த விதத்தில் டிடிஎஸோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அப்படி ஒரு டாப் நாச்சாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அது போக இங்கே யூஸ் பண்ணுறது வந்து QC ஆம்ப்ளிஃபையர்னு சொல்கிறாங்க. பட் ஸ்பீக்கர்ஸ் என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டி 4K ப்ரொஜெக்ஷனோட சாம்பிள் பிக். இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற ஒரு ப்ராப்பரான ஸ்க்ரீன் சைஸ்னே சொல்லலாம். ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது. ஆப் சைஸ் ஃபார் த ஆடிட்டோரியம். ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரீன் தான், உண்மையிலே ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த சாம்பிள் பிக்ஸை தொடர்ந்து ரைட்ஸு சினிமாஸோட டெமோ வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அலாங் வித் டால்பி 7.1. அதையும் பார்த்துட்டு வாங்க. கலர் பஞ்ச் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த ப்ரொஜெக்ஷனில். இந்த ரைட்ஸு சினிமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் வந்து உங்கள் ஒரு ஃபேன்ஸ் ஃபோட்டோ என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே ஒரு ப்ராப்பரான வென்யூன்னு சொல்லலாம். அது போக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து படம் பார்க்க வந்தீங்கனாலுமே இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா விருதுநகரில் நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து, காலேஜுன்னு சொல்ல முடியாது, என்னோடய சின்ன வயசுலேருந்தே படம் பார்த்துட்ருக்கேன், ஜீன்ஸ் படம் டைமிங்கில் இருந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்கிரேட் வந்து விருதுநகருக்கு உண்மையிலே நீடட் ஒன் தான். அந்த விதத்தில் ரைட்ஸு சினிமாஸ் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து ரெனோவேட் பண்ணியது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஃப்யூச்சர் உங்களுக்கு தெரியும், தே ஆர் கம்மிங் டு மதுரையோட ஃபஸ்ட் எக்ஸல், அதாவது RXL ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸு சினிமாஸில் வரப்போகுது. நம்ம பழைய ஷா சினிமாஸை ரெனோவேட் பண்ணி 2 ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸாக ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம ரைட்ஸு சினிமாஸ். கூடிய விரைவில் அதோட கவரப்போ நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை இட்ஸ் பை ஃப்ரம் சந்துரு.